வணக்கம். ஹலோ, நான் இங்க டென்மார்க்ல இருந்து மிஸ்ஸஸ் ஸ்ரீ கதைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஸ்ரீ கதைக்கிறீங்க? ஆமா. மிஸ்ஸஸ் ஸ்ரீ, உன பேரை சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ஸ்ரீன்னு சொல்லாம மங்களா. மங்களா? யா. மங்களான்னு ஒரு அழகான பேரை வச்சுட்டு மிஸ்ஸஸ் ஸ்ரீன்னு சொல்றீங்களே. சரி, மங்களா அழகான பேர். என்ன பேர்? என்ன செய்துட்டு இருந்தீங்க? சுவிஸ்ல இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் டென்மார்க்ல இருந்து கதைக்கிறேன். டென்மார்க்ல இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே. நிகழ்ச்சியை தவறாம பாத்துட்டு வர்றீங்களா? ஓம். ஓகே. நிகழ்ச்சியில நீங்க முதல் கலந்து கொண்டு இருக்கிறீங்களா? முதல் தடவை இல்லையா? இன்னைக்கு என்னன்னு தெரியும், நிறைய நேர்கள் முதல் தடவை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி சொல்றது. எனக்கும் சந்தோஷமா. சரி, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு செல்வோமா? சொல்லுங்க. என்னவென்றால், காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா நீண்ட காலம் நீடிக்கக்கூடியது? உங்கள் கருத்து என்ன? என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, காதல் திருமணம் சொல்லுவேன். என்னன்னா, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினேன். 30 வருஷம் ஆச்சு நான் லவ் பண்ணி கல்யாணம் கட்டி. அப்படியா? சரி, உங்களோட லவ் ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒண்ணும் ஜெஸ்டா சொல்றது இல்ல, நாங்க லவ் பண்ணி தான். எங்க சந்திச்சீங்க உங்களோட கணவரை? எங்களுடைய அண்ணாட ஃப்ரெண்ட். அப்ப வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருந்திருப்பாரு. அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணாரா இல்லாட்டி அண்ணா கோவம் வந்துட்டா? இல்ல, எனக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. நான் கல்யாணம் கட்டிக்க ஓகே ஆயிட்டேன். சரி, ஓகே. அதான் நீங்க அதுக்கு காதல் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இல்லையா? அப்படி என்று இல்லைங்க. இப்ப நான் எந்த அனுபவத்தை கொண்டு தான் சொல்றேன். நான் மெட்டாக்ல சொல்லல, எந்த அனுபவத்தை கொண்டு லவ் பண்ணி கல்யாணம் செய்யறது நல்லதுன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். மற்றது அனுசரிச்சு போகக்கூடியதா இருக்கும் எல்லாரோடையும். அப்படியா? ஆமா, இது எந்த அனுபவத்தை நான் சொல்றேன். உங்க அனுபவத்தை சொல்றீங்க. ஓகே, சரி. அப்ப உங்களோட கணவர் இப்பயும் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? நல்ல இந்த நேரம் பூ அது பிரசன்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரா? இப்ப நான் சொன்னா நீங்க மிகப்பட்டு சொல்றேன்னு சொல்லுவீங்க. உண்மையில அப்படித்தான். ஒரு வேலண்டைன்ஸ் டேயோ அல்லது வெட்டிங் அனிவர்சரியோ எது பர்த்டே எது வந்தாலும் எனக்கு தெரியாமலே பிரசன்டேஷன் வீட்டுல இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க ரொம்ப லக்கிங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட கதைச்சதுல. என்ன பாடல் கேக்குறீங்க? உங்களுக்காக வழங்குறோம். மெத்தனாஸ்பட்டினத்துல இருந்து பூக்கோ பூக்கும் தருணம் வந்து. சரி, கண்டிப்பா வழங்குறோம். வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நன்றி நிஷா. அதே போல உங்களோட குடும்பத்தை எல்லாருக்கும் விஷ் பண்ணு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, பாய்.